ஹாய் டியர்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடியோ. அயர்ன் பண்ணிகிட்ருக்க அக்கா வந்து என்கிட்ட கிளாஸ்க்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்கும்போது நான் ஃப்ரீயாக இல்லை, நான் கேட்கும்போது அவங்க ஃப்ரீயாக இல்லை. எப்படியோ 2 பேருக்கும் டைம் செட் பண்ணி இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. வந்து 2 நாள் தாங்க நான் சொல்லிக் கொடுத்தேன். 3வது நாள்ல இருந்து ரொம்ப ப்ராப்பரா, அழகா அவங்க 2 பேருக்குள்ளயுமே பேசி, எந்த இடத்துல பின் பண்ணணும், எந்த இடத்துல மெஷர்மெண்ட் வரணும், எக்ஸ்ட்ரா பின் எங்கே ரிமூவ் பண்ணணுன்ட்டு அழகா பண்ண ஆரம்பிச்சாங்க. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு சாரியே கட்ட தெரியலனாலும், ப்ராப்பரா மெஷர்மெண்ட் எடுத்து, ஃப்ளீட்ஸ் எடுத்து சூப்பரா கட்டுனீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு சாரி மேல ஆசை வரும். செகண்ட் ஒன் என்னன்னா, என்கிட்ட நெறைய பேரு, "அக்கா அயர்ன் பண்ணும்போது ஏன்க்கா நீங்க A4 ஷீட் போட்டு பண்றீங்க?" அப்படின்னு கேட்டீங்க. அது என்னோட சாட்டிஸ்ஃபைடுக்காகடா. தென் வந்து நம்ம என்னதான் மிஷின் அனுப்புனாலும், என்னதான் நீங்க காட்டன், சில்க்குன்னு டைம் செட் பண்ணி, அந்த ஏத்த மாதிரி நீங்க ஹீட்டு வச்சுக்கிட்டானாலும், மிஷினில் என்னால நம்ப முடியாது. ஸோ, அதுக்காக நான் ஒரு பேப்பர் போட்டு பண்றேன். பேப்பர் போட்டு பண்ணும்போது சாரீல வந்து எந்த ஒரு டேமேஜுமே இருக்காதுடா. தென் அயர்ன் பாக்ஸ் என்னன்னு கேட்டீங்க. கிராம்ப்டன் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபைனலா இந்த அக்கா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.